A few minutes later. கிறிஸ்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என் வாழ்க்கை மாறிடும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொல்லி நம்புகிறார்கள். அப்ப அந்த நம்பிக்கையின் அடிப்படையில என்ன செய்கிறார்கள்? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள், உலக பிரகாரமான வேலைகளை செய்கிறார்கள். படித்தவர்களும் சரி, படிக்காதவர்களும் சரி, எந்த இடத்துல வேலை செய்தாலும் கூட சரி, எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்றாவது என் வாழ்க்கை மாறி என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் வாழ்க்கை நன்மைகள் ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். அப்படி யோசிக்கிற போது அந்த நன்மைகள் ஆசீர்வாதங்களை அதிகமாக இந்த உலக பிரகாரமாக மட்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம், உலக பிரகாரமாக மட்டும்தான் நம்ம தேடுகிறோம். அப்போ நம்ம இந்த உலக பிரகாரமாக மட்டுமே நம்ம வாழுகிற பொழுது, இந்த உலக பிரகாரமாக மட்டுமே நம்ம தேடுகிற பொழுது நமக்கு முழுமையான நன்மைகள் கிடைக்காது, நமக்கு முழுமையான ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. அப்ப இந்த நாளில் நம்ம இந்த புதிய மாதத்துல நாம வந்திருக்கிற பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஆசைகள் எல்லாமே இந்த உலக பிரகாரமாக மட்டுமே இல்லாம, இந்த உலக பிரகாரமாக மட்டுமே தேடாம, மாறாக பரத்தில் இருக்க இயேசு ஆண்டவரை நோக்கி நாம பார்க்க வேண்டும், இயேசு ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அந்த இயேசு ஆண்டவர் தான் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிறார். நாம் கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலைகளை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அந்த வேலையை செய்யக்கூடிய பலத்தை பரிசுத்த ஆவியாக நமக்கு கொடுத்து வருகிறார். ஆனால் நாம் செய்கிறோம், நம்ம உழைப்பு, நம்ம சக்தியை சொல்லி நாம் நம்மையே சிந்திக்கிறோம். அந்த சக்தியை கொடுத்தது யாரு? கடவுள். அந்த பலத்தை கொடுத்தது யாரு? இயேசு ஆண்டவர். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்கிற வேலைகளுக்கு நன்மைகளை இந்த உலக பிரகாரமாக அல்ல, கடவுளத்தில் நாம தேட வேண்டும், கடவுளுக்குள்ளாக நாம நாட வேண்டும். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த மே மாசத்துல முதலாவது நாளில் உழைப்பாளர் தினத்துல கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தரின் வீட்டிலே சதா காலமும் நிலைத்திருப்பேன். ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நம்மை தொடரும். எப்போ? நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற பொழுது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் கிறிஸ்துவத்தில் நாம சொல்லுகிற பொழுது, விசுவாசமுடையவர்களாக நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையே பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கை மாறணும். நம்முடைய எதிர்பார்ப்பு தான், நம்ம வாழ்க்கையெல்லாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய எதிர்பார்ப்பு தான். நம்ம வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமும் இருக்கணும், நம்முடைய எதிர்பார்ப்பு தான். அப்ப இதையெல்லாம் வச்சு நம்ம உலக பிரகாரமாக நம்ம தேடாம, உலகத்துல மட்டுமே நாம பார்க்காம, மாறாக கடவுளத்துல இயேசு ஆண்டவரத்துல நாம தேட வேண்டும், இயேசு ஆண்டவரத்துல நாம கேட்க வேண்டும், இயேசு ஆண்டவருக்குள்ளாக நாம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். கடந்த மாதம் முழுவதுமாக கடவுள் நம்மை பராமரித்தார், நம்மை ஆசீர்வதித்தார். போக்கிலோ வரத்திலோ கையில் எல்லா விதமான வேலைகளிலும் கடவுள் நம்மோடு இருந்தார். அப்ப இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாம பிரவேசித்திருக்கிறோம். அப்ப இந்த புதிய மாதத்துக்குள்ளாக வந்துக்கிற பொழுது இந்த மாதம் உழைப்பாளர்களின் மாதம். நாம கடினப்பட்டு உழைக்கிறோம் நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக. ஆனால் கடவுளை நோக்கி பார்க்க மறந்து விடுகிறோம். அப்ப இந்த புதிய மாதத்துல, இந்த மே மாதத்துல, இந்த நாளில் கூட நாம் கடவுளத்துல நாம தேடுவோம், கடவுளத்துல நாம ஜெபிப்போம், கடவுளத்துல நாம கேட்போம், கிறிஸ்துவழியாக நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கடவுள் எல்லா நன்மைகளை கிருபையாக நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவரை பற்றி நம்பிக்கையில இந்த மாதம் முழுவதுமாக தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வாழ வளர, அவருடைய கரத்துல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் பெண்களை மூடி நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்புள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த மே மாதத்தின் முதலாவது நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இதோ இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ, யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, எல்லாருக்கும் நீதான் பலத்தை சக்தி கொடுக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை எல்லாம் நன்மையை நான் பெற்றுக்கொள்ளுவேன், எல்லா ஆசையும் நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக தயவாக மனமிறங்கி இந்த புதிய மாதத்துல கர்த்தரை ஆஸ்வதிக்கும்படியாக, என்னுடைய வாழ்க்கைக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அந்த வார்த்தை பிரகாரமாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை செய்ய எல்லாருக்காக நாங்கள் மீண்டும் ஒரு செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எல்லாருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த மே மாதத்தில் வெயிலின் உஷ்ணம் எல்லாற்றின் மத்தியிலிருந்து நீர் எங்களை விடுவிப்பீராக. அந்த வெயிலின் உஷ்ணத்தினால யாரும் பாதிப்படையாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னமா இந்த மே மாதத்துக்கு போகிற வீபிஸ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இந்த விடுமுறை நாட்களிலே உங்களுடைய வேலையை கற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த வீபிஸ் எல்லாரையும் கூட்டிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த சபைகளில எந்தெந்த இடத்துல நடக்கிற எல்லா விதமான வீபிஎஸ் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய தேவை எல்லாவற்றையும் நீ சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உண்மை சொத்துரும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் திருப்பாதத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.